எல்லாம் சரி, இயேசு எப்போது ஞானஸ்நானம் பெற்றார்? யோவான் சுவிசேஷத்தில் 1:29 வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகனிடம் வருகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். நீங்கள் லூக்காவில் வாசிக்கும் போது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தபோது யோவானின் பிரசங்கம் பொந்தியு பிலாத்து அதிகாரத்தில் இருந்தது குறித்து பேசுகிறது. திபேரியூரான் சீசர், ஏரோது அதிபதியாக இருந்தனர். வரலாற்றில் ஒரே வருடத்தில் மட்டுமே இந்த 3 கதாபாத்திரங்களும் வருகின்றார்கள். அது கிபி 27ஆம் நூற்றாண்டு. கிபி 27 457 ஆண்டுகளில் ராஜா அர்தஷஷ்டா ஆணையை 483 ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக நிறைவேற்றியது. அந்த சமயத்தில் மெசியா ஞானஸ்நானம் பெற்றார். இயேசுவின் ஞானஸ்நானத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொன்னதை வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் வல்லமையினாலும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குபவராகவும் இருந்தார்.